அந்த தேவைகள் எவ்வளோ இருக்குதோ அந்த தேவை தான் நாம் பயன்படுத்த போகிறோம். செலவினங்கள் கூட ஓரளவுக்கு தான் லிமிட்டாக தான் நம்மளால் செயல்படுத்த முடியும். உடனே சரி தேவையில்லை வானம் இதெல்லாம் நிறுத்திக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தையும் உருவாகும். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. மற்றபடிலாம் எந்த ஒரு தொந்தரவும் கிடையாது. அவையெல்லாம் நம்மளுக்கு மாற்றக்கூடிய காலங்களும் வீட்டுக்கு தேவையான உபகரணங்கள் வாங்கிறதுக்காகவும் நம் தொழில் செய்கிறதுக்கான முன்னேற்ற பாதைக்கு எடுத்து செல்கிறதுக்கான உபகரணங்கள் வாங்கிறதுக்கும் வேலையில் சேர்ந்தால் அந்த வெளியூர் பயணம் செல்கிறதுக்கான வண்டி வாகனங்களாக எதனா வாங்கணுன்னா அதுக்கான தேவைகளை பூர்த்தி செய்ய போகிறோம். அந்த வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய பாக்கியம் பெறதான் போகிற ஐயா. இந்த சொன்ன வண்டி வாகனங்களை வாங்கக்கூடிய பாக்கியம் பெறக்கூடிய காலங்களாக சுக்கிர பகவான், ஏன்னா 2ஆம் அதிபதி அல்லவா, அவரே தான் தொழில் எழில் எல்லாமே இருக்குதுன்னு நாம் தொழில் ஸ்தானம் வலுக்கின்ற காலங்களாக இந்த காலம் இருக்க பெறும். இது வரைக்கும் லோக்கல்லே நாம் செஞ்சுருந்தால் கன்னிராசிக்காரங்களுக்கு வெளியூர் தொடர்பில் நாம் அதாவது எப்படி சொல்கிறதுனா தொழிலை நாம் விரிவுபடுத்துகின்ற காலங்களையும், அங்கே வெளியூர் போனால் கூட அங்கே நாம் தொழிலை பற்றி எப்படி பண்ணிகிட்ருக்காங்க, விவசாயம் எவ்வாறு செஞ்சிட்ருக்காங்க, வெளியூரில் நாம் எவ்வாறு இது விவசாயம் செய்கிறோம், இதெல்லாம் எப்படி மாற்றி அமைக்கலாம். தொழில் என்பது எப்படி தான். விக்னேஸ்வராய நமக, வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரம். அரகர நம பார்வதீபதையே அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால், சுக்கிர பெயர்ச்சி இதுவரைக்கும் கடகத்தில் வீட்டிருந்தார். அதாவது சுக்கிர பகவான் இதுவரைக்கும் கடகத்தில் இருந்தார். 1/8/2024 முதல் 26/8/2024 வரைக்கும் சிம்மத்துக்கு இடம் பெயர்ந்து இந்த 26 நாட்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு பலாபலங்களை வழங்குவார் என்று பார்ப்போம் வாருங்கள். எனது அன்புள்ளம் கொண்ட கன்னிராசி நேயர்களே, கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் 2ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் இதுவரைக்கும் 2க்கும் நம்மளுக்கு அவர் தான், 9ஆம் அதிபதியும் அவரே தான். 2க்கும் 9க்கும் உடைய சுக்கிர பகவானே நம்மளுக்கு 12ஆம் இடத்துல இடம்பெயர்கிறார். கடகராசியில் 11ஆம் இடத்துல இருந்தார், அவரும் இடம்பெயர்ந்து சுக்கிர பகவான் இடம்பெயர்ந்து அந்த 26 நாட்கள் நிம்மதி தருவார். நம்மளுக்கு செலவீனங்கள் கொடுத்தாலும் நல்ல செலவீனங்கள் தான் கொடுக்க போகிறாரு. நல்ல செலவீனங்களை தான் கொடுக்க போகிறாரு. ஒன்றும் பயப்படணும் அவசியமே இல்லை. நம் தேவைகளை பூர்த்தி செய்கிற அளவுக்கு நம் தேவைகளை கண்டிப்பாக பூர்த்தி செய்ய போகிறோம் ஐயா. ஒரு மனுஷனுக்கு இல்லறத்தில் தேவையான வண்டி வாகனம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுறது, அதுக்கான செலவினங்கள், வீட்டுக்கு தேவையான உபகரணங்கள் வாங்கிறது, மளிகை கடையாகட்டும் பொருளாகட்டும், அந்த வீட்டுக்கு தேவையான சாமான்கள், கட்டில் மெத்தை என்று சொல்கிறோமில்ல, எல்லாமே சுக்கிர பகவானுடையது. கட்டில் மெத்தை எல்லாமே அந்த சுக்கிர பகவானுக்கு தேவையான உபகரணங்கள், ஏசி, ஃப்ரிட்ஜ் என்னென்ன இருக்குது உங்களுக்கு, அவை எல்லாம் சுக்கிரனுடைய ஆதிக்கத்தின் கூட்டத்தில் தான் இருக்குது. நாம் சுகபோகமாக வாழணுமா, வீடு சரியான முறையில் இல்லை, அதை செலவீனங்கள் நம்மளால் செய்ய முடியல, ஆரம்பிச்சுட்டு ரொம்ப நாளாக நிற்குதுன்னா அந்த செலவீனங்களை திருப்பி கொடுத்து அந்த செயல் திட்டத்தை உருவாக்க போகிறார். நம்ம 12ஆம் இடத்துல சுப விரயத்தில் கொடுத்தாலும் அதை நன்றாக சுப விரயமாக இருக்க பெற வேண்டும். ஒரு மனுஷனை செலவீனங்கள் செய்தாலும் அது சுப விரயத்தில் செலவு பண்ணால் எந்த ஒரு தொந்தரவும் கிடையாது. மனதிற்கு பிரச்சனைகள் வராது. மனது தான் முதல்ல, மனசே தான். மனம் நோய் முதல் விலகிட்டாவே போதும், எல்லா நோயுமே ஓடிடுமா. ஒரு மனுஷங்கிட்ட நோய் வர்றதே என்னடான்னா, அந்த நோய் வர்றதே முதல்ல மனநோய் வந்துடும். அதுக்கப்புறம் எல்லாரையும் அவர் கூப்பிட்டுக்குவார். சுகரு, பிபி, கிபி எல்லாத்தையும், ஏபியிலேருந்து கிபியிலேருந்து எல்லாத்தையும் கூப்பிட்டுக்கார். கிட்னி ஃபெயிலிருந்து மனசு இதய பிரச்சனையிலேருந்து அதெல்லாம் எப்படி வந்துச்சு, மனம் முதல்ல வந்து. நம்மளுக்கெல்லாம் அதெல்லாம் இல்லைங்கன்னு நினச்சிட்டு போயினே இருக்கணும். எல்லாரும் ஒரு நாள் இறக்க தான் போகிறோம். எல்லாருக்கும் நோய் நொடியோடு தான் நம்ம சாவ தான் போகிறோம். ஒன்றும் பிரச்சனைலாம் கிடையாது. மனிதன் வாழுகின்ற காலங்களில் இனிமையாக வாழ வேண்டும், நல்ல சுகபோகத்தையும் அனுபவிச்சுட்டு தான் போகணுமா. இல்லறத்தை நடத்தி குழந்தை குட்டிகள்லாம் பெற்றுட்டு அவங்கள பேணி அழைத்து திரும்பவும் அவங்க பெரிய லெவலில் வர்றதுக்கான அமைப்பை பெற்றுவிட்டு தான் நாம் செல்ல வேண்டும் என்று தான் கொடுத்துருக்காங்க. அதுதான் அதாவது உரிமை பெற்ற வாழ்க்கை என்று சொல்கிறோம் இல்லை, அதாவது நல்ல ஒரு அமைப்பை பெற்ற வாழ்க்கை, அதாவது முழுமை பெற்ற வாழ்க்கை. உரிமையோடமும் நிலைமை பெற்ற வாழ்க்கையும், அதாவது முழுமை பெற்ற வாழ்க்கையும் நாம் வாழ்ந்தால் தான் அதனுடைய தத்துவத்தை புரிய முடியும். அவங்கக்கிட்ட நம்ம ஜோதிடம் போய் கேட்கணும் அவசியமே இல்லை. கால நேர நிருபத்தை அவங்க எல்லாத்தையுமே கணிச்சே வச்சுருப்பாங்க. ஓஹோ இதுமாரி சூழ்நிலைலாம் இதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் நாம் தாண்டி தான் வரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை உருவாக்குவாங்கள்ல. செலவீன காலங்களை கண்டிப்பாக செலவீனங்களை ஏற்படுத்தி தான் தருவார் ஐயா. 12ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தாலே நல்ல ஒரு நிம்மதி. இது வரைக்கும் தூக்கம் இல்லாமல் வாடிக்கொண்டிருந்து வந்த கன்னிராசிக்காரங்களாம் இரவு தூக்கம் நன்றாக இந்த 26 நாட்கள் இனிமையாக இருக்க போது வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியம் பெறதான் போகிறாங்க. வெளியூர் சென்று நாம் செலவினங்களை செய்ய தான் போகிறோம். சுற்றுலாவோ சுற்றுலா தலங்களுக்கோ
அல்லது ஆன்மீக பயணங்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெற்றதான் போகிறோம். இந்த சுக்கிர பகவானுடைய சுக்கிர பெயர்ச்சி நல்ல ஒரு இனிமை, அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, இது தவறாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. 12ஆம் இடம் என்பது தவறான விஷயமே கிடையாது. 12ஆம் இடம் என்பது தவறான வேலையும் கிடையாது. நாம் எடுத்துக்கின்ற பொருள் தான் முக்கியமானது. கசப்பான பொருள் எவ்வளோ சாப்பிடுவீங்க? இனிப்பான பொருள் எவ்வளோ சாப்பிட முடியும்? அதுதான் தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி, அளவுக்கு மிஞ்சினால் அமுதம் நஞ்சுன்னு சொல்கிற மாதிரி, அந்த தேவைகள் எவ்வளோ இருக்குதோ அந்த தேவை தான் நாம் பயன்படுத்த போகிறோம். செலவினங்கள் கூட ஓரளவுக்கு தான் லிமிட்டாக தான் நம்மளால் செயல்படுத்த முடியும். உடனே சரி தேவையில்லை வானம் இதெல்லாம் நிறுத்திக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தையும் உருவாகும். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. மற்றபடிலாம் எந்த ஒரு தொந்தரவும் கிடையாது. அவையெல்லாம் நம்மளுக்கு மாற்றக்கூடிய காலங்களும், வீட்டுக்கு தேவையான உபகரணங்கள் வாங்கிறதுக்காகவும், நம் தொழில் செய்கிறதுக்கான முன்னேற்ற பாதைக்கு எடுத்து செல்கிறதுக்கான உபகரணங்கள் வாங்கிறதுக்கும், வேலையில் சேர்ந்தால் அந்த வெளியூர் பயணம் செல்கிறதுக்கான வண்டி வாகனங்களை எதனா வாங்கணுன்னா அதுக்கான தேவைகளை பூர்த்தி செய்ய போகிறோம். அந்த வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய பாக்கியம் பெறதான் போகிற ஐயா. இந்த சொல்லணும், வண்டி வாகனங்களை வாங்கக்கூடிய பாக்கியம் பெறக்கூடிய காலங்களாக சுக்கிர பகவான், ஏன்னா 2ஆம் அதிபதி அல்லவா, அவரே தான் தொழில் எழில் எல்லாமே இருக்குதுன்னு நாம் தொழில் ஸ்தானம் வலுக்கின்ற காலங்களாக இந்த காலம் இருக்க பெறும். இது வரைக்கும் லோக்கல்லே நாம் செஞ்சுருந்தால் கன்னிராசிக்காரங்களுக்கு வெளியூர் தொடர்பில் நாம், அதாவது எப்படி சொல்கிறதுனா, தொழிலை நாம் விரிவுபடுத்துகின்ற காலங்களையும், அங்கே வெளியூர் போனால் கூட அங்கே நாம் தொழிலை பற்றி எப்படி பண்ணிகிட்ருக்காங்க, விவசாயம் எவ்வாறு செஞ்சிட்ருக்காங்க வெளியூரில், நாம் எவ்வாறு இது விவசாயம் செய்கிறோம், இதெல்லாம் எப்படி மாற்றி அமைக்கலாம். தொழில் என்பது எப்படி தான், ஒரு கம்பெனி எப்படி முன்னேற்க வருதுன்னா அந்த காலத்தை எப்படி மாற்றி அழிச்சு நாமும் பெரிய லெவலில் வரணும்னா அதுக்கான ஐடியா கொடுக்கணும் இறைவன். அந்த இடத்துல செல்லும்போது தான் நம்மளுக்கு தெரியும். எல்லாமே காப்பீட்ஸ் தான் வாழ்ந்துட்டுருக்கான், என்னையும் உட்படவே சொல்கிறேன். கொடுத்த நம்ம முன்னோர்கள் இந்த காலத்தில் எல்லாமே இருக்குது, கம்ப்யூட்டர் இருக்குது, எல்லாம் இருக்குது, கேமரா இருக்குது, எல்லா ஒளிபரப்பு தேவையான உபகரணங்கள் இருக்குது, என்ன சேட்டலைட் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் இல்லாமல் இருந்து எல்லையும் கவனித்தார் பற்றியா, அந்த காலத்தை குறிப்பிட்டு எழுதுனாங்க பாரு, அவங்க தான் பெரிய மகான், அவங்க தான் சித்தர் பெருமான்கள், அவங்க தான். அவங்களுக்கு அப்புறம் தான் அதை காப்பாற்றி தான் ஒன்று ஒன்றா நாமளும் கற்றுக்கணும் அந்த வாழ்வில் வந்துட்டுருக்கோம். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் அறிவில் சிறந்தவர்கள் இந்த நேரத்தில் எதை நாம் செய்ய வேண்டும் செய்யக்கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்கி கொண்டு, இந்த 12ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருந்தாலும் நல்ல சுப விரயத்தை கொடுக்க தான் போகிறார். நம் தேவைகளை பூர்த்தி செய்ய போகிறார் ஐயா. நம் வீட்டுக்கு தேவையான உபகரணங்களாகட்டும், ஆபீஸுக்கு தேவையான உபகரணங்களாகட்டும், தொழில் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள், அதாவது தொழில் எப்படின்னா பிரச்சனைகள் இருக்கும், கடும் போட்டி என்று சொல்கிறோம் இல்லை, போட்டி பொறாமை என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுது. உடலில் இருந்து வந்த பிரச்சனைகள், முக்கியமாக அந்த இடம் எந்த 12ஆம் இடத்துலேருந்து நேரடி 6ஆம் இடத்தை பார்க்கும். நோய் நொடிகளை விலகிறதுக்கான காலம். ஒரு மனுஷனுக்கு ரொம்ப நாளாக நீண்ட நாட்களாக நோய் நொடிகள் இருந்தால் இந்த சுபகிரகங்கள் என்று சொல்லக்கூடிய அசுரகுரு நேரடியாக சுக்கிர பகவான் நேரடியாக 6ஆம் இடத்தை பார்த்து அந்த நோயினுடைய விலக்கி, நம்ம ரொம்ப நாளாக நாள்பட்டு இருக்குதுங்க, எனக்கு இந்த வயிற்று வலி ரொம்ப நாளாக நாள்பட்டு இருக்குதுன்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்தை அவர் பார்த்து நோயினுடைய விளக்க போகிறார். நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் என்று சொல்கிறோமில்ல, அந்த நோய் நொடிகள் விலகக்கூடிய காலங்களாகும். தேவையில்லாத பிரச்சனை வம்பு வழக்கெல்லாம் போயிருந்துருப்பார், அந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கின்ற காலங்களாகும். கோர்ட்டு கேஸ் எதனா ஒன்று தேவையில்லாமல் நம்மளுக்கு அதுக்கு சம்மந்தம் இருக்காது, இருந்தாலும் அதில் நாம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறனா அந்த தேவைகளுக்கெல்லாம் ஒரு கட் பண்ணி அதிலேருந்து வெளியே வந்துடுவோம். நம்ம அதாவது அந்த பிரச்சனையிலேருந்து நாம் வெளிவரக்கூடிய காலங்களாக இந்த காலம் இருக்கப்பெறும். இந்த 26 நாட்கள் மன நிம்மதியோடும் நல்ல தூக்கம், இரவு தூக்கம் இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஒரு மனுஷன் எவ்வளோ உழைச்சாலும் சரி சம்பாதிச்சாலும் வீட்டுக்கு உறங்க வேண்டும். அந்த 6 மணி நேரமாவது மினிமம் 8 மணி நேரமாவது தூங்கணும். இல்லை ஒரு 6 மணி நேரமாவது நன்றாக உறங்கினால்தான் அவருடைய விழிப்பு எல்லாம் நன்றாக இருக்கும். அதாவது தேவைகள் பூர்த்தி செய்யப்படும் என்று சொல்கிறோம் இல்லை, அடுத்த நாள் அவர் வேலைக்கு எழுந்து போக முடியும், இல்லைன்னா ஸ்ட்ரெஸ்ஸில் ஆகிடுவாங்க. அதாவது மன இறுக்கமாகிவிடும். தேவையில்லாத விஷயத்தையெல்லாம் நாம் எண்ணக்கொண்ட காலமாக இந்த காலம் மாறிவிடும். அந்த தேவையெல்லாம் இது வரைக்கும் இரவு தூக்கம் இல்லாமல் இருந்தவங்களுக்கு நோய் நொடி இருந்தாவே இரவு தூக்கம் இருக்காதான். அந்த இரவு தூக்கம் எப்படி போகுமா, இப்போ நிம்மதி வருமா. அந்த 26 நாட்கள் சுக்கிர பகவான் உங்களுக்கு சுகபோகத்தையும் வீட்டுக்கு தேவையான உபகரணங்களையும் சுப செலவுகள் கண்டிப்பாக உண்டு. தெளிவில்லாத வெளியூர் சென்று, அதாவது ஆன்மீக சுற்றுலா என்று சொல்லக்கூடிய இறைவன் நாட்டத்தோடவும் அல்லது அவ்வூர் சுற்றுகின்ற மாதிரி ஆன்மீக பயணங்கள் அல்லாது சுற்றுலா தலங்களுக்கு சென்று வர பாக்கியம் பெறக்கூடிய காலங்களாகும். அதுக்காக செலவினங்கள் செய்யக்கூடிய பாக்கியங்களாகும். அதுக்கு தவிர வருமானமும் வரும். அது தொழிலும் சரி, தொழில் சார்ந்த விஷயத்திலையும் நல்ல முன்னேற்றம் தரும். அது 6ஆம் இடம் என்பது போட்டி பொறாமை என்று சொன்னாலும், வம்பு வழக்குகள் என்று சொன்னாலும், நோய் நொடி என்று சொன்னாலும், அதுவும் தொழில் என்று சொல்லக்கூடிய இடமாக தான் வருது.
நிரந்தர வைப்பு தொகை என்று சொல்லக்கூடிய இடத்தை 6ஆம் இடத்தை தான் கொடுத்துருக்காங்க ஐயா. நிரந்தர வைப்பு தொகை ஒரு மனுஷனுக்கு பகை பெற்றால் தான் தன்னுடைய, அதாவது நம்மளுடைய பகைவனை பார்த்து தான் நம்மளுடைய வளர்ச்சி எம்மாதூரம் இருக்குதுன்னு சொல்லிட்டு எண்ணம் வாங்கலாம். உங்களுக்கு எத்தளவுக்கு பகை வருதோ அந்த அளவுக்கு நாம் வளர்ந்து நிற்கின்றோம் என்று அர்த்தம். அந்த கன்னிராசிக்காரங்க இனிமேல் வளர்ந்து கொண்டு செல்லக்கூடிய பாக்கியம் பெற போகிறாங்க. சுக்கிர பகவான் நம்ம ராசிக்கு 12ஆம் இடத்துல சென்று இதுவரைக்கும் துன்பத்தை தந்திருந்து வந்தவர்களுக்கெல்லாம் ஒரு இன்பம் தரக்கூடிய நிகழ்வுகளாக, நோய் நொடிகள் விலகக்கூடிய காலங்களாகவும், வெளியூர் சென்று பிழைக்கின்ற பாக்கியம் பெறக்கூடிய காலங்களாக இருக்கப்பெற்று நல்லதெல்லாம் நடக்க போதையா நம்மளுக்கும். மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை அந்த ஏழுமலையான் என்று சொல்லக்கூடிய வெங்கடாஜலபதியை வழிபட உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.